इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. இப்ப அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை சொன்னேன். இந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அடைஞ்ச க்ஷேமத்தை அடைஞ்சவா யாராவது இருக்காளா? ஹரித்வா மாராத்ய பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனி புராணாரி பூத்வா புரரிபமபி ப்ரோபமனயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதிலயலலேக்கே நவபுஷா முனீனாமபி அந்த பிரபவதி மோகாய மகதாம். ஹரித்வாமாராத்யா. அம்மா, மகாவிஷ்ணுவானவர் உங்களை ஆராதனம் பண்ணி பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனி, உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடியதான ஜனங்களுக்கு பரம சௌபாக்கியத்தை கொடுப்பவள். அதனால்தான் போன ஸ்லோகத்துல சௌபாக்கியத்தை கொடுப்பாள்னு சொன்னேன். என்ன இந்த ஸ்லோகத்துல சௌபாக்கிய ஜனனின்னு சொல்றார், அது எங்க சொல்லியிருக்க? போன ஸ்லோகம் வாசா வரும். பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனி புரா நாரி பூத்வா. புரா போன காலத்துல, ஒரு காலத்துல நாரி பூத்வா ஒரு பெண்ணாக ஆகி புரரிபும் அபிக்ஷோபயனயது. புரரிபும் பரமேஸ்வரனையே நீங்க மனசுல கொந்தளிப்பு உண்டு பண்ணிவிட்டேள். மன்மதனோ ஸ்வாம் நத்வா உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி ரதிநயனலேக்கே நவபுஷா ரதி தேவியினால மட்டும் பார்க்கக்கூடியதான சரீரத்தினால், ரதி தேவியினால சர்வதா சர்வகாலம் கண் கொட்டாம பார்க்கக்கூடியதான சரீரத்தினால் ரதிநயனலேக்கே நவபுஷா முனீனாமபி அந்த பிரபவதி மோகாய மகதா. முனீஸ்வரால கூட அந்த கரணத்துல மோகம் வரும்படி பண்றாயிடி அப்படின்னு அம்பாளுடைய கட்டாட்சத்தை இங்க விசேஷமாக சொல்லியிருக்கார். ஸ்லோகம் சுலபம், அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஹரித்வாமாராத்யா, மகாவிஷ்ணுவானவர் உங்களை ஆராதனை பண்ணி தாங்கள் யாரு? பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனி, நமஸ்காரம் பண்றவாளுக்கு எல்லோருக்கும் சௌபாக்கியத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் உண்டு பண்றவள். சௌபாக்கிய ஜனனின்னு சௌபாக்கியத்தை தான் கொடுக்கறது இல்லையா, அந்த சௌபாக்கியம் உங்களிடத்திலே உண்டாகும்படி பண்றாளாம். உங்களுக்கு பக்தி வந்து அந்த பக்தியினால நீங்க நல்ல கர்மாக்களை பண்ணி அந்த நல்ல கர்மாக்களும் நீங்க அதுன்னு செல்ஃப் ஏண்டா இருக்கலாம். அப்பா கொண்டு வந்து கொடுத்ததான ஒரு சொத்து இருக்கு பதிலா, அதுல சந்தோஷம் இல்லைன்னு நானா உழைச்சு நானா கஷ்டப்பட்ட நானா சம்பாதிக்கணும், அதுல ஒரு ஆனந்தம். பூர்வீகமான சொத்து அவருக்கு இருக்கு சார், அவர் பிறக்கிறவ ஆகிரப ஸ்ரீமந்தான்னு, அதுல சந்தோஷம் இல்லை, நானே சம்பாதிக்கணும். அப்படி ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸோட கூடியதான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாளா. பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனி புரா நாரி பூத்வா புரரிபும் அபிக்ஷோபமனயது. நீங்க வந்து புரா நாரி பூத்வா ஒரு பெண்ணாகி பரமேஸ்வருடைய மனத்தையே கொந்தளிக்கும்படி பண்ணினார். அதே போல மன்மதனும் உங்களை நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கும் ரதி தேவினால் மட்டும் பார்க்கக்கூடியதான நிலையில இருந்து கொண்டு முனீனாம் அப்யந்த பிரபவதி மோகாய மகதாம் அப்படின்னு பரமேஸ்வரர் ரிஷிகளுக்குடைய மனசுல ஒரு கொந்தளிப்பு ஏற்படும்படி பண்ணுகிறார். அழகாதான் இருக்கு ஸ்லோகம், அர்த்தம் புரிஞ்சுடுத்த. ஆனா இந்த ஸ்லோகத்துல சில விசேஷங்கள் உண்டு. ஹரித்வாமாராத்யா அப்படின்னு ஆராத்யான்னு ஒரு பதம் இருக்கு. இந்த ஆராதனம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, இது என்னது? மானசிகமான கர்மா. அதே போலயே நமஸ்காரம் பண்றது இது சரீரத்தினால பண்ணக்கூடியதான கர்மா. ஒண்ணு மானசிகமான கர்மா, இன்னொன்னு சாரீரிகமான கர்மா, இன்னொன்னு வாசிகமான கர்மா. அம்பாளுடைய நாமாக்களை வாக்கால சொல்லுங்க, கீழே விழுந்து சேவிங்க அம்பாளுக்கு. அம்பாளை இதயத்துல தியானம் பண்ணுங்க.
தியானத்யாத்ருத்யேய ரூபா தர்மா தர்ம விபர்த்திதா. தியானமும் அம்பாள் தான். அம்பாளுடைய அனுகிரகம் இல்லைன்னா உங்களால தியானம் பண்ண முடியாது. தேயமான வஸ்துவும் அம்பாள் தான் இருக்கா. தியான வடிவமாகவும் அந்த கிரியையாகவும் அம்பாள் தான் இருக்கா. கடைசியில மிஞ்சு நிக்கிறது என்னன்னா தேயமான அம்பாள் ஒண்ணுதான் இருக்க. தியானமும் தியாத்தாவும் ரெண்டு பேரும் கிடையாது. இருக்கக்கூடியதான சவிகல்ப சமாதி போய் நிர்விகல்ப சமாதி சுலபமாக உங்களுக்கு வரக்கூடியதான வழி இதுதான். இப்படி காய்க வாச்சிக மானசிகமான 3 கர்மாக்கள்னாலேயும் மகான்கள் சேமத்தை அடைஞ்சிருக்கார். பிரணத ஜன சௌபாகிய ஜனனி. இந்த இடத்துல ஜனனீம்னு ஈங்காரத்தை சொல்லியிருக்க. இந்த ஈங்காரம் தான் ஸ்ரீவித்யா சாஸ்திரங்கள்ல விசேஷமாக இது காமகலா பீஜம்னு சொல்றாங்க. நீங்க என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான வல்லமை இழக்கக்கூடியதான பீஜம். அதான் மந்திரங்கள்லாம் ஸ்ரீம் ஹரீம் கிளீம் இப்படி போயிட்டே இருக்கும். இவைகளுக்கும் காரணம் பிரணத ஜன சௌபாகிய ஜனனி இப்படிப்பட்டதான மந்திரங்கள். அதோட இந்த இதை பண்றது புரதீபம் அபேட்சோபமனயது பரமேஸ்வரனையே மனசுல புதலை பூண்டும்படி பண்ணிட்டு. இது என்ன சார் ஒண்ணும் தெரியலையே. பரமேஸ்வரன் என்ன பண்ணினார்? திரிபுர சம்ஹாரம் பண்ணினார். திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது அவருடைய உருவம் பார்த்தார். ஜனங்களுக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கே பயம் ஆயிடுது. என்ன முப்புறத்தையும் எரிஞ்சு விட்டாரோ இல்லையோ, ஒரு சின்ன காரியம் பண்ணினாலே பயம் சார். ரோட்ல காசு முச்சுன்னு கத்தினான்னு வச்சுக்கணும், நீங்க என்ன பண்ற? அந்த பக்கமா ஓடி போயிடுற. என்ன இருக்கிறத பாக்குறோம். வெறுமனை 10 பேர் இருந்தா எட்டி பாக்குறேன். சத்தம் நடக்கிறதே யாராவது சத்தம் ஒன்றிருக்கான்னா நீங்க நமக்கு என்ன வந்தது 9 பேர் போயிடுறோம். இந்த சின்ன விஷயத்துக்கே உங்களுக்கு இவ்வளவு பயம் இருக்கே. பூரத்தையும் எரிச்சாரே, 10 எரியுறது. அங்க இருக்கிறவளுக்கு எவ்வளவு பயம் ஏற்படும். அத்த தேவதைகளுக்கும் பயந்தான். பயந்து விட்டு என்ன பண்ணின? வேற ஒண்ணும் பண்ண தெரியல அவளுக்கு. ஓடினாரா? யாருட்ட? மகாவிஷ்ணுட்ட ஓடினார். மகாவிஷ்ணு ஓடி போய் இப்படி பண்ணிட்டு ஆயிடுத்து தெரியலையே. அதுலயும் யாருன்னு ராட்சசாளுடைய பத்னிகள். அவள்லாம் ஓடி போய் என்ன பண்ணினா, எங்க வம்சம் அழிஞ்சு போயிடும் போல இருக்கே. சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாத போயிடும் போல இருக்கு. என்ன பட்டணமா எரியுது, அத பூண்டோடு போயிடும் போல இருக்கே. நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு மகாவிஷ்ணு அவர் பார்த்த. ராட்சசனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நமஸ்காரம் பண்ணி கேட்டுட்டவளுக்கு நல்லது பண்ணணும். என்ன பண்றது? கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவையம் கொடுத்து நீங்க போயிட்டு வாங்க அப்படி. ஆனா இவர் மனசுல கவலை, எப்படி காப்பாற்ற? எரிக்கிறவரோ பரமேஸ்வரன், அது அவர் டியூட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நமது வேற டிபார்ட்மெண்ட். அவர் சம்ஹாரமூர்த்தி. சம்ஹாரமூர்த்தி தன் காரியத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கார். நாமும் நீங்க பயப்பட வேண்டாம்னு உமக்கோ அனுகிரகம் பண்ணிவிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு மனசுல கவலையோட இருக்கார். அப்பொழுது நாரதர் அங்க வந்தார். இந்த நாரதர்னு சொன்னா குருன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. நரசம்பந்தி நாரம் அஜானம். எல்லா மனுஷர்களுக்கும் சாதாரணமா இருக்கிறது நாரம் அஜானம். அந்த அஜானம் வியதி கண்டயதி. அதனால நாரதா, நாரதன்னா குருன்னு அர்த்தம். அந்த சமயத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்ததுமே மகாவிஷ்ணு அவரை கேட்டார், என்ன இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கேனே. பரமேஸ்வரன் தன் காரியத்தை பண்ணும் பொழுது அவருக்கு தப்பிச்சுக்கிறது சில பேர் வந்து கேட்கிற சரணாகதி பண்ணாலே நானும் சரின்னு சொல்லிவிட்டேன், என்ன பண்றதுன்னு அவர் பார்த்தார். சாதாரணமே உலகத்துல மாமாவால ஒரு காரியம் நடக்கலைன்னா யார்கிட்ட முடியும்? புருஷகாரன் மாமிகிட்ட போங்க. அவன் ஏதாவது வந்து காபி கொடுக்குற காலத்துல ஆமா இப்படி பண்ணிடாமே, சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணி. இது சாதாரணமான லோகத்துல பிராகிருதமான வாழ்க்கைகளுக்கே இப்படி இருக்கும் பொழுது பரமேஸ்வரனுடைய கோபத்தை தணிக்கிறது வேற யார முடியும்? அம்பாளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பரமேஸ்வரனுடைய கோபம் தணிக்கிறதுக்கு வழி அம்பாள் தான். அவங்கள தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். தன் காரியத்தை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவர் அதான் நாரதர்னு பேர். அப்புறம் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்கார்.
அம்பாளை தியானம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஆனப்பறம் அம்பாளே பிரத்யட்சமானாள். பிரத்யட்சமானதே இப்படி எழுதுனுட்டு இப்படி ஆயிடுது, எனக்கு ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னு அம்பாள் சொன்னா, கவலைப்படாதீங்க அப்படின்னு தன்னுடைய மந்திரமான ஈங்காரத்தை உபதேசம் பண்ணி இதை பண்ணிட்டே இருந்தோ உங்களுக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் அப்படி. இந்த ஈங்கார உபாசனத்தினால மகாவிஷ்ணுவுக்கு அமிதமான ஒரு சக்தி வந்தது. இதற்குள்ள தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் நடுவுல ஒரு வாக்குவாதம் வந்து அவ 2 பேரும் சேர்ந்து அமிர்தத்தை கடையணும் என்று ஆரம்பித்து பால் சமுத்திரத்தை கடைய ஆரம்பிக்கிறார் ஸ்ரீவிருமுத்திரத்தில். அப்பொழுது விஷம் வந்தது. சந்திரன் பிறந்தார், மகாலட்சுமி தாயார் பிறந்தார், மற்ற தேவதைகள் எத்தனையோ உத்தயித்திரபத்து, காமதேனு, கல்பவருஷம் இவையெல்லாம் பிறந்தது. கடைசியில் அமிர்தமும் தன்வந்தரி எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த அமிர்தம் கையில வந்ததுமே அரக்கர்கள்லாம் அதை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் இந்த சமயத்துல புராணாரி பூத்வா மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், ஜெகன்மோகனமான ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு அவ 2 பேருக்கும் சமர்த்தப்படுத்தி நான் எல்லோருக்கும் கொடுக்கிறேன் என்று ஆரம்பிச்சேன். தேவதைகளுக்கும் கொடுத்துட்டே வந்திருந்தா அதோட ஆயிடுது. நடுவுல ஒரு ராட்சசன் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு வந்தார். அதோட அந்த அவதாரம் முடிஞ்சு போயிடுது. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பரமேஸ்வரன் காது கெட்டித்தான். எல்லாரும் சொல்றா உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண்மணி, அழகுன்னா அங்கேத்தான் இருக்கு, மகாவிஷ்ணுவட்டத்துலாம் இருக்கு, பெண் வடிவத்தில் தான் இருக்கு. பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் அப்படின்னு ராமன் சொல்ற. பும்சாம் மோகன ரூபாய புருஷாளுக்குள்ள ரொம்ப மோகனமான எல்லாரையும் கவர்க்கக்கூடியதான உருவம் என்று சொல்ற மாதிரி மகாவிஷ்ணுவே ஒரு அழகான ரூபத்தை எடுத்துட்டு இருக்கா, பெண்மணியாக அவதாரம் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு எல்லோரும் சொல்ல பரமேஸ்வரன் பார்த்தாராம், இந்த உருவத்தை நானும் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. உலகத்துல நடக்காத விஷயம் ஒண்ணு நடக்கிறதுன்னா பார்க்கணும்னு எல்லோருக்கும் தானே அதுலயும் இது எதிர்பாராதான விஷயம். அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணுட இப்ப பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது அம்பாள தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா இந்த ஈம் எனக்கூடியதான மந்திரத்துக்கு ரொம்ப விசேஷம். அந்த ஈம் எனக்கூடியதான மந்திரத்தையே விசேஷமாக திரிசதியில இருக்கும் பொழுது திரிசதி 300 நாமாக்கள்ல விசேஷமாக ஒரு நாமால இந்த ஈம் எனக்கூடியதான மந்திரத்தை பத்தி விஸ்தாரமாக சொல்றதை பார்த்துட்டு இருக்கோம். அது பார்ப்போம். அதே விதமாக இந்த ஈங்காரத்தை விசேஷமா இருக்கிறதுனால தியானம் பண்ணிட்டு இருக்க. இதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா எல்லோருடைய மனசையும் கவரும்படியான ஒரு திறமை உண்டு. எல்லோரையும் நமக்கு அடிமையாக ஆக்கிக்கிறதுல ஒரு விசேஷம் இல்லை, அது லாபம் இல்லை. ஆனாலும் எல்லோரிடத்திலும் மிக உயர்ந்தவர் எனக்கூடியதான எண்ணத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சுரூபம், அந்த ஒரு சக்தி வந்தது. அதை பார்த்ததுமே பரமேஸ்வரனுக்கு என்னாச்சுன்னா ஒரு கணம் மறைஞ்சது. தன்னுடைய விகாரஹே தௌபதிக்ரியந்தே ஏஷாம் நதே தாம்சிதயேவ தீரா அப்படின்னு எப்படிப்பட்டதான சூழ்நிலையா இருந்தாலும் மனசை தளர விடாத பரமேஸ்வரன் இருக்காரே, அப்படிப்பட்டதான சஹஸ்ராணி சஹஸ்ரசா அப்படின்னு ஆயிரக்கணக்கான அம்புகள் உவைகள் இருந்தாலும் அவருடைய மனசு சலிக்காது. அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனுக்கும் இந்த சக்தியினால அம்பாளுடைய மந்திர சக்தியினால ஒரு க்ஷணம் மோகத்தை அடைஞ்சதுனால அவளுக்கு ஹரிஹர புத்திரன் ஐயப்பன் பிறந்தார். இப்படின்னு ஐயப்பனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம் செஞ்சல் ஹரிஸ்வாராத்ய பிரணத ஜனதோ பாக்கிய ஜனனி புரா நாரி பூத்வா ஒரு காலத்துல தானும் பெண்மணியாகி புரரிபும் அபிக்ஷோபமனையது எல்லாரையும் மயக்கிறது வேற சார். வைராக்கியத்துக்குன்னே பிறந்ததான ஒரு மூர்த்தி எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் சரி தன்னை யாரும் அசக்திக்க முடியாது என்று அதுக்காகவே தோணினார் ஒரு மூர்த்தி. அவரையும் மயக்கும்படி பண்ணினா அதான் மந்திர மகிமை. புரரிபும் அபிக்ஷோபமனையது இது மன்மதன் என்ன பண்ணின, தேவதைகள்லாம் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். முன்னால இருந்த சதி தேவி காலமாயிட்டார், பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார்.
அந்த தபஸ் பண்ணிட்டு இருப்ப ஏன் தபஸ் பண்றான்னு தெரியல. ஏனாபிகாமேன தபஸ்சாரா, எதற்காக தபஸ் பண்றான்னு தெரியல. இந்த பக்கம் ஹிமானுக்கு பிறந்திருக்க அம்பாள் உமாங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். அந்த பரமேஸ்வரனை போய் பார்ப்போன்னு பார்த்தா அவரே தபஸ்ல இருக்கார். என்ன நடக்குது? தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் எனக்கூடியதான விஷயத்துல சும்மா இருந்துட்டார் அவர். ஏன்டா பொண்ணோ நான் சிவனை தான் லவ் பண்றேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது. அந்த பரமேஸ்வரனோ எப்ப பார்த்தாலும் கண்ணை மொழிட்டு இருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்படி இருக்கும் பொழுது தேவதைகள்லாம் பண்ணலாம் அந்த பரமேஸ்வருடைய தபஸை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு யார பாக்குறது? மன்மதன். மன்மதன் என்ன பண்ணார்? அங்கே போனார். போனதுமே நந்தீஸ்வரன் எதிர்க்க இருக்கார். சொல்ற, இந்த பாருப்பா, நீ உலகத்துல மீதி எல்லாருடைய மனசையும் நாசம் பண்ணிட்டு இருக்க. பரமேஸ்வரன்கிட்ட வராத, பாலாட்டாத, ஒட்டா வந்துடுவார் அப்படின்னு கேட்டாரா? தலையெழுத்து சரியாது சார். கேட்ட அவர் அரவிந்த மதோ கஞ்சோ சஞ்சனவ மல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணஸ்ய சாயகா அப்படின்னு தாமரை, மல்லி, மாம்பூ, அல்லிப்பூ இப்படிப்பட்டதான புஷ்பங்கள் தான் கையில வச்சுட்டு இருக்காரு. அந்த புஷ்பங்கள்ல தூக்கி பரமேஸ்வரன் மேல போடுறாராம். அப்ப போடுறார். அவருடைய மனசு கெடுமனு அவர் பார்த்தார். கொஞ்சம் தபசுல இருந்து ஏதோ மேல விழறா போல இருக்கு. என்ன பண்ணினா நடுவுல அந்த 3வது கண்ணாப்படை திறந்தார் சார். என்ன ஆச்சுன்னு மன்மதன் காணோம். அது எரிச்சு அப்புறம் அதெல்லாம் இல்ல, பரமேஸ்வருடைய வீரியம் என்ன, அந்த கண்ணை திறந்தார். எதிர்க்க மன்மதன் தூசி ஆயிட்டார். ஒண்ணும் இல்லை, ஒரு சாம்பல் தான் இருக்கு. என்ன பண்றது? மறுபடியும் கண்ணை மூடி விட்டார். என்ன பண்றது? ரொம்ப இருக்கு. ரத்தி தேவி பார்த்தாலாம். ஆஹா, இப்படி கஷ்டமாயிடுது எனக்கு, நான் ஒரு தப்பும் பண்ணலையே. நேர யாரு தப்பு வர்றது? வேற வழி இல்ல, அம்பாள்கிட்ட தான் போனேன். அம்பாள்கிட்ட போனதுமே என்ன ஆச்சு? அம்பாள் பார்த்தா, ஓஹோ உங்களுக்கு ஆச்சா, என்ன பண்றது? பரமேஸ்வரன் எழுதிட்டார். ஒண்ணு சொன்ன, லோகத்துல தப்பு பண்ணின வாளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ரைட்டு. ஆமா, தப்பு பண்ணாத வாளுக்கு பனிஷ்மெண்ட் வரப்படாது. ஆமா, அது ரைட்டு தான்மா. என்ன ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு. ஒரு தப்பும் பண்ணல நீ. மன்மதனும் அவர் பரமேஸ்வரன் மேல அவருடைய தபஸை கெடுத்தார், அவர் தப்பு பண்ணினான்னு சொல்லலாம். நான் ஒன்றும் பண்ணலையேமா. ஆமா, இப்ப என்ன ஆச்சு? மன்மதன் காலம் ஆயிட்டாருன்னா எனக்கு தானே பனிஷ்மெண்ட், ஸ்திரீகளுக்கு தான் கஷ்டம். இப்படி பண்ணி விட்டேன். அம்பாள் பார்த்தா, கவலைப்படாத, உனக்கு எப்ப நீ கிட்ட வந்தியோ, என்னுடைய சமீபத்துக்கு வந்தாச்சோ, எட்டி இருந்தாலும் உன் மனசுல எனக்கு இடம் கொடுத்தியோ, உனக்கு சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே, நினைத்த மாத்திரத்தினால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஆகையால் ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்ட்டு இருந்துவிட்டார். சார் கொஞ்ச நாள் ஆச்சு. பார்வதி பரமேஸ்வராளுக்கு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆகிற சந்தர்ப்பத்துல எல்லாருக்கும் பிரசன்ட் அவ கொடுப்பா. பழைய நாள்ல ஒவ்வொருத்தரும் வர எல்லாருக்கும் கொடுத்துட்டு. அப்ப சதி தேவி நமஸ்காரம் பண்ணினானா கடைசியில. என்ன முன்னாலேயே வர்றது கஷ்டம், ஆத்துக்காரர் இல்லையோன்னா, அதனால முன்னால வர்றது கஷ்டம், வெக்கம். நமஸ்காரம் பண்ணினானா. என்ன பண்றது? நீ கவலைப்படாத, உங்க ஆத்துக்காரர் இல்லைன்னு தானே நினைச்ச, மறுபடியும் உஜ்ஜீவனம் பண்ணிவிடுறேன் அப்படின்னாலாம். அதுல காம சஞ்சீவன ஔஷதி, மன்மதனை எரித்த மன்மதனை மறுபடியும் ரிசரக்ஷன். நீங்க சொல்லிட்டு இருக்கல மொத்தத்துல இல்லையோ, உயிர் போனவாழ சாம்பல் ஆனவாழ மறுபடியும் கொடுத்தாம்பாள். ஆயால மறுபடியும் கொடுத்தாளாம். கொடுத்து காம சஞ்சீவன ஔஷதி, மன்மதனை மறுபடியும் உயிரோட வரத்துக்கு ஒரு ஓஷதியாக, ஒரு மருந்தாக இருந்தவளம்பாள். என்ன ஆதி தாம்பத்தியமோ பாருங்க. பரமேஸ்வரன் எரிச்சார், அம்பாள் என்ன பண்ணார்? மறுபடியும் பண்ணி விடுனார். இன்னைக்கு அப்படித்தான் ஆத்திர தாம்பத்தியம் எழுன ஒருத்தருக்கு ஃபேன் ஃபுல் ஸ்பீட்ல வரணும், வரவே வராது.
ஒருத்தருக்கு ஃபுல்லா காபி தான் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு காபியே பிடிக்காது. ஒருத்தருக்கு சாதமானது அப்படியே குழஞ்சு இருக்கணும், இன்னொருத்தருக்கு அப்படியே காது குத்துறா போல இருக்கணும். என்ன சார் இன்னும் தாம்பத்தியம் நடக்கிறதுன்னு இது ஆதி காலத்துல வந்துட்டு இருக்க ஒன்றும் விவகாரம் இல்லை. என்ன பண்ணினா புதுசாக அந்த மன்மதனுக்கு சரீரத்தை கொடுத்தாராம். அந்த சரீரம் எப்படிப்பட்டதான சரீரம் தெரியுமா? ரதி தேவிக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா மன்மதனானும் உலகத்துல ரொம்ப அழகன்னு பேர். அதே போலயே ரதி தேவி பெண்களுக்குள்ள ரொம்ப அழகின்னு பேர். சாதாரணமா என்ன ரத்தின்னு நினைப்போம் அப்படி சொல்றது இல்லையோ அப்படி. ஆனா என்ன பண்ணினானா அந்த ரதி தேவிக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு அனுகிரகம் பண்ணினான். உங்க ஆத்துக்காரர் வேற யாராலையும் பார்க்கப்பட மாட்டார். அதனால என்னன்னு அவர் பாட்டுக்கு எங்கே போறாரு எங்கே வராரு எப்ப வராரு ஒரு கவலையும் வேண்டாம். வேற யாரு கண்ணிலையும் விழாதோ இல்லையோ, வேற யாரும் அவரை லவ் பண்ண முடியாது இல்லையா, வேற பொருள். அப்படி அனுகிரகம் பண்ணினாடா விசேஷமாக. மரோபித்வாம் நத்வா, மன்மதனையும் உங்களை நமஸ்காரம் பண்ணி. இங்க நத்வான்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்மாக்களை பண்ணி. ஹரித்வாம் ஆராத்யா, ஆராத்யான்னு என்ன அர்த்தம்? அவர் தியானம் பண்ணி. அதே போல பிராணதஜன சௌபாகிய ஜனனி அப்படின்னு சொல்றதுல ஈங்காரத்தை உபாசனம் பண்ணு. அப்படி காய்க வாச்சிக மானசிக கர்மாக்கள்னால சேமத்தை இடைஞ்சார். மரோபித்வாம் நத்வா ரதிலயலலேக்கே நவபுஷ முனீனாமபி அந்த பிரபவதி, முனிகளும் கூட மனசுல கொந்தளிக்கும்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. மோகாய மகதாம், எல்லோருக்கும் ஒரு பத்தியமாக கொடுக்கூடியதான தன்மை. ஆகியால் ஜனங்கள்ல எல்லாருக்கும் அவ நம்மளை பார்த்ததுமே அவளுக்கு நம்மள இடத்துல ஒரு மரியாதை வரும்படி தான் வச்சிருந்த. உங்களுக்கு பரிசரணம் பண்றதுன்னு ஒண்ணும் வேண்டாம், எல்லாரும் எனக்கு வசமா இருக்கணும் இதெல்லாம் சும்மா சொல்றது, அது ஒரு லாபமும் கிடையாது. அதனால துன்பம் தான். உங்களை பார்த்த மாத்திரத்தினால ஒரு பெரியவர் எனக்கூடியதான மரியாதை கௌரவம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நிஜமான வசியம். அப்படிப்பட்ட அதே போலயே உங்க மனசும் எப்பொழுதும் அம்பாள் இடத்துல சேர்ந்து நின்று போறது பார்த்தீங்களா, அதுதான் வசியம். அப்படிப்பட்டதான ஒரு பலமானது இந்த ஸ்லோகத்தினால கிடைக்கும். இது விசேஷமாக இது மனசந்தோபிணி வித்யான்னு பேரு இந்த ஸ்லோகத்துக்கு. பிரயோக பாரிஜாதாதி கிரந்தங்கள்ல இதை பத்தி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்க. அப்படிப்பட்டதான அந்த ஸ்லோகத்தை சொல்லி இதேதான் ஏதாமே வபுரா ராத்யா வித்யாம் திரைலோக்கிய மோகினி திரைலோக்கியம் மோகாய மாதா காமாரிம் பகவான் ஹரி அப்படின்னு தந்திர கிரந்தங்கள்ல இது விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்தை காமதேவோபி தேவேதீம் தேவீம் திரிபுர சுந்தரீம் சமாராத்யா பவல்லோகே சர்வ சௌபாகிய சுந்தரா அப்படின்னு இருக்கக்கூடியதான எல்லா விதமான சௌந்தரியமும் மன்மதனுக்கு வரத்துக்கு காரணம் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினதான் அப்படின்னு அடியில அம்பாள் இடத்துல பரம பக்தாகிரேசர்னா ஆயிட்டார் மன்மதன் அப்படின்னு இன்னைக்கும் உபதேசம் பண்ணக்கூடியதான ஆச்சாரியால் உபதேசம் பண்ணக்கூடியதான மந்திரங்கள்ல மன்மதோபாசிதா வித்யா அப்படின்னு சொல்லி இந்த ஈங்காரம் இருக்கக்கூடியதான மந்திரம் மன்மத உபாசிதா மந்திர வித்யான்னு இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இதைதான் கண்டியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கழிந்து பக்தி பண்ணுவது உன் இரு பாத அம்புயத்தில் அப்படின்னு விசேஷமாக அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஸ்லோகத்தை விசேஷமாக கொண்டு இப்படி 2 மந்திரங்கள் ஆச்சு. அதுக்கு மேல மன்மதோபாசிதா வித்யான்னு சொன்னோம், மன்மத பிரஸ்தாரம்னு சொன்னோம். அந்த மன்மதன் எப்படிப்பட்டதான ஒரு பலத்தை அடைஞ்சிருக்கான் பாருங்க. அவருடைய நிலை என்ன, எந்த நிலையில எப்படி இருக்கார் அவர். ஆனா அவர் பண்றது என்ன? நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நமக்கு இந்த காரியம் பண்ணோம்னா நிறைய காசு இருக்கணும் சார், நமக்கு தாய்க்கால் இருக்கணும், ஆள்கட்டு இருக்கணும், ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நாம நினைக்கிறோம். இந்த அம்பாளுடைய கட்டாட்சம் கொஞ்சம் இருந்தா போறோம். போட்பம் மௌர்வே மதுகரமயி பஞ்சவிதிகா வசந்த சாமந்த மலய மருதாயோதனரதா ததாப்யேக சர்வம் பீமகிரிசுதே காம
விகிருபா அபங்கத்தேனப்பா ஜகதிதமனங்கோ விஜயதே அப்படின்னு தனுப்போஷ்பம் மௌர்வீம். இந்த தனுசு அவர் கையில வில்லு இருக்கா இல்லையா, இந்த வில்லு எப்படிப்பட்டதான வில்லுன்னா புஷ்பத்தினால ஏற்பட்டதான வில். புஷ்பங்களை வரிசையும் ஒரு ஒருக்கு தொடுத்து அதனால வில்லா வச்சுட்டு இருக்க. சரி, இந்த புஷ்பத்தை வில்லா வச்சிருக்காரா இல்லையா, புஷ்பமானது கொஞ்ச நேரம் என்ன சார் ஆகும்னா அது வாடி போயிடும். அதோட மிருதுவாத்தான் இருக்கு, அதை பிடிச்சி இழுத்தா அறுந்து போயிடும், பிரிஞ்சு போயிடும். அப்படிப்பட்டதான அந்த புஷ்பத்தை எப்படி நீங்க பானமா உபயோகப்படுத்த முடியும்? ஒரு வில்லுன்னு அந்த வில்லு வந்து ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாமா? புஷ்பம் அவர்கிட்ட இருக்கக்கூடியதான வில்லானது வெறும் புஷ்பமா இருக்கு சார். மௌர்வி மதுகரமயி. சரி, புஷ்பம் தான் இப்படி, வில்லு தான் இப்படி இருக்கு, அது நான்கயிறு வச்சுருக்கா, அந்த நான்கயிறு எப்படி இருக்கு அப்படிங்கிறடா. நான்கயிறு என்ன பண்ணினார், இந்த வண்டுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வண்டுகளை நேரா லைனா நில்லுமோன்னு, அதான் நான்கயிறு. இந்த வண்டுல என்ன பண்ணார், கொஞ்சம் சின்ன சத்தம் பண்ணாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்கு ஓடி போயிடும். அப்ப நீங்க இந்த வில்லு எப்படி சார் உபயோகப்படுத்துறது தெரியலையே. மதுகரமயி. அதோட இல்ல, இவர்கிட்ட பானங்கள் இருக்குன்னு சொன்ன அம்புகள். எத்தனை அம்புகள்? 5 தான் அம்பு. அம்பாள் கையிலையும் 5 அம்பு தான், மன்மதனுடைய கையிலையும் 5 அம்பு தான். இந்த 5 அம்பு என்ன? 5 புஷ்பங்கள். அரவிந்தமசோ பஞ்ச தூதஞ்சனவ மல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணஸ்ய சாயகா. தாமர புஷ்பம், அசோக புஷ்பம், மாம் புஷ்பம், அப்ப அன்னைக்கு பூத்ததான மல்லி புஷ்பம், அதுக்கப்புறம் கல்ஹார புஷ்பம். எவ்வளவுதான் சார்? அல்லி புஷ்பம். இந்த 5 புஷ்பம் தான். 5 பானம். இந்த 5 பானமும் விட்டார். அப்ப ஸ்டாக் ஆயிடுது சார், நம்மளுக்கு புது பானம் கிடையாது. சில பேருக்கு அர்ஜுனன் போன்ற வாழ்க்கெல்லாம் எப்படின்னா, இந்த அம்புல இருந்து பானத்தை அம்பை விட்டானே ஆனால் அம்பு போய் அடிச்சு விட்டு மறுபடியும் அந்த அம்பு வந்து மறுபடியும் எழுதுறோம். அதனால பர்மனண்டா அவர்கிட்ட அம்பு இருக்கும். இவர்கிட்ட இல்ல, 5 தான் பானம் இருக்கு. டார்கெட் 5 பானமும் விடலன்னு வச்சுக்கலாம், கரெக்டா இருக்கணும். குத்து விளக்கு ஏத்துக்கணும், புதுசாக மாட்டப்பண்ண வந்திருக்கு ஆத்துக்கு. அந்த வத்தி பெட்டியில 2 குச்சி தான் இருக்கு, பேர் ஃபுல்லா ஓடுறது. என்ன பண்ற? இந்த மாடர்ன் மாட்டு பொண்ணு சுவிட்சு தட்டி விட கரண்ட் இருக்கு, எரிஞ்சிடுது லைட், அவ்வளவுதான். இதான் குதிரை போட்ட அப்படி சொல்றான். 5 தான் இருக்கு. அதுக்கு மேல இங்கே என்ன பண்ணுவார், அவருடைய சக்தி அவ்வளவுதான். மௌர்வி மதுகரமயி பஞ்சபிச்சிகாஹ வசந்த சாமந்தஹ. இவருக்கு ஃப்ரெண்டு யாரு சார்? வசந்த ருது. இப்ப நடக்கிறது பாருங்க, சித்திரை மாசம் வைகாசி மாசம், இந்த 2க்கு வசந்த ருதுன்னு பேரு. இது எல்லா ருத்துக்களுக்கும் ரொம்ப அழகான ருத்துவம். இந்த மதராசுல ரொம்ப உஷ்ணமா இருக்கு. நியாயமா இந்த ருதுவுல எப்படி இருக்கணும்னா, அதிக உஷ்ணமும் இருக்கப்படாது, அதிக சைத்தியமும் இருக்கப்படாது, சாதாரணமா இருக்கணும். எல்லா புதுசான பொருள்களும் இங்க கிடைக்கும். அதனாலதான் இந்த சித்திரை மாசம் வந்ததுமே நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய, பஞ்சாங்கத்துக்கு பூஜை பண்ணக்கூடியதான மாசம் இது. புது பொடி, புது காரங்கள், மிளகாய், அதுல மற்ற எல்லா மாங்காய் எல்லாமே புதுசா வரக்கூடியதான ஒரு காலம் இது. அதனால வேப்பம் புஷ்பம், வேப்பம்பூ உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்கிறேன். இத்தனையும் கிடைக்கக்கூடியதான ஒரு காலம். எல்லாத்துக்கும் சேவத்தை கொடுக்கக்கூடியதான, வியாதிகள்லாம் வராத காலம் இந்த 2 மாசம் அப்படின்னு சொல்லி, அந்த வசந்த ருத்துன்னு சொல்றேன்னு பார்த்தா, அந்த வசந்தன் இருக்கானே, அந்த ருத்துக்கு அதிபதியான அவர் தான் ஃப்ரெண்டா. என்ன சுவாமின்னார், இந்த ஃப்ரெண்டுன்னு என்னன்னார், இந்த 2 மாசம் இருந்து அப்புறம் டாட்டா சொல்லிட்டு போயிடுவார் சார். மறுபடியும் எப்போதான் வருவார். அவங்க ஃப்ரெண்டுன்னு எப்ப வேணுமோ அப்ப வரணும், அது வர மாட்டார். வசந்த சாமந்தா மலய மருதாயோதனரதா. இந்த மன்மதன் யுத்தத்துக்கு போய் எல்லாரையும் ஜெயிக்கணும்னு நினைச்சாரையானால் அவருக்கு ஒரு தேர் வேணுமோ இல்லையா?
தேர் எது சார்? இந்த சென்ட்ரல் காத்து மலைய மருந்து அது எப்படின்னா அது கொஞ்சம் தான் வரும், எப்போதான் வரும், எப்பொழுதும் இருக்க. நம்ம யுத்தம் வரப்ப இது வருமா? அது ஏதோ ஒரு சமயத்துல தான் வரும். அப்படி இருக்கக்கூடியது மலைய மதுர் ஆயோ தனரதா இப்படி அவரிடத்துல இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே உபயோகம் இல்லாததாக இருக்கு. நான் என்ன பண்றது? ஆயால் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைச்சோம். ஆனா என்ன உலகத்தை எல்லாம் ஜெயிக்கிறார் சுவாமி, எல்லோரையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்க. முனீனாம் அப்பியந்த பிரபவதி மோகாய மகதா, எவ்வளவு தபஸ் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருப்பேன் என்று நினைக்கிறவாளுக்கும் மனசுல ஒரு கலக்கத்தை உண்டு பண்றாரு. இவ்வளவு சக்தி அவருக்கு எப்படி வந்தது? அப்படியே ததாப்யேக சர்வம் ஹிமகிரி சுதே காமபி கிருபாம். அம்மா ஹிமகிரி சுதே, ஹிமகிரி சுதேன்னு சொன்னதுனாலேயே உங்களுக்கு கிரீங்காரம்னு வந்திருக்கு. அந்த பதத்துல இருந்து அந்த மந்திரம் வந்து இருக்கு. கிரீங்காரம் ஹிமகிரி சுதே காம கிருபாம், இன்னது என்று சொல்ல முடியாதான ஏதோ ஒரு தய கிருபாம் அபங்கா வீட்சணத்தினால அடைஞ்சு. வீட்சணம்னு சொன்னா அந்த அம்பாளுடைய பார்வையினாலேயே அடைஞ்சு ஜகதித மனங்கோ விஜயது, இந்த சம்சாரி சங்கத்தை கட்டாட்ச கிங்கரே பூத கமலா கோட்டி சேவிதா, அம்பாளுடைய கட்டாட்சத்தினாலேயே எல்லாரையும் தன் கிங்கரங்களாக பண்ணிவிட்டாளா. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மகாலட்சுமி தாயார் போன்றவாளை எல்லாராலையும் சேவிக்கப்பட்ட கொண்டிருக்கா அப்படின்னு சொல்றா பார்த்தா. அப்படி விசேஷமாக ஜெகதிஜ மனங்கோ விஜயதே, இத மன்மதன் இப்படி ஜெயிக்கிறானே காரணம் என்ன? அம்மா உன்னுடைய கட்டாட்சம். மன்மதனுடைய கௌரவம் இல்ல, நான் அது பண்றேன் இது பண்றேன்னு வாழ்க்கையில நம்ம சொல்லிக்கிறோமே. நான் உத்தியோகத்துல பெரிய போஸ்டுக்கு வந்துட்டேன் சார், நல்லா சிரமப்பட்டு அதை பாஸ் பண்ணினேன் இதை பாஸ் பண்ணினேன். அதோட வியாபாரத்துல எந்த காரியத்தையாவது பண்ணிருக்கேன், நம்பர் 1 இந்த வேர்ல்டு வந்துவிட்டேன். அழகிலேயே நான் சொல்ற மாதிரி தான் புதுசு புதுசான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்கானே. எதையும் உங்களது இல்ல, எல்லாம் அப்பாள் போட்ட பிச்சை. அது என்னதுன்னு தெரியல. ஜெகதித மனங்கோ விஜயதே அபங்கத்தே லப்த்வா, ஆத்யாசக்தி, அந்த ஆத்யாசக்தியினால் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதனாலதான் இத்தனையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு விசேஷமா. இது மன்மத பிரஸ்தாரம் சர்வவிதமான சௌபாக்கியத்தையும் அடையத்துக்கான வழியாது. இந்த மந்திரத்தை கிளீம் எனக்கூடியதான பீஜத்தை ஒரு ஏத்திரத்தின் நடுவுல போட்டு அத சிவப்பு புஷ்பங்கள்னால